இன்னைக்கு நம்ம சில்வரோட பிரைஸ் ரொம்ப வாலடைலா இருக்கு. காலையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவா இருந்தாங்க. மதியம் அதே சில்வரோட பிரைஸ் கிட்டத்தட்ட 8% நெகட்டிவா போனாங்க. கோல்டு பிரைஸும் காலையில பாசிட்டிவாவே இருந்தது, மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தது. அதை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி மீட்டிங் இருக்கு. போன வாரம் அந்த மீட்டிங் இருந்தது, அது வந்து இன்னைக்கு போஸ்ட்பான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்காங்க. இந்த மீட்டிங்ல சில முக்கிய முடிவுகள் வந்து எடுக்க போறாங்க. அதனால டிஃபென்ஸ் செக்டாருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் லிஸ்ட் ஆனதுல இருந்து இன்னமும் நெகட்டிவாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி தான், அதே மாதிரி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 52 வீக் லோ பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது லிஸ்ட் ஆனது ரொம்ப லோவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கை பத்தியும் பார்க்க போறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் என் கன்ஸ்டன்ட்லி இன் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து ஒரு சில டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு புக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு. அதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான புக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆத்தர் தான், அதுவும் செபி ரிஜிஸ்டர்டு ஆத்தர் தான். இவர் வந்து மேக்ஸிமம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பற்றி தான் வந்து பேசியிருப்பாரு. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இந்த புக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த புக்கை படித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய நாலேஜ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இந்த புக்கில் இருந்து கிடைக்கும். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை முடிச்சிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த புக்கை படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் படிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ஐடியாஸை கண்டிப்பாக நானும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும் போது அந்த கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ROI வந்து பார்த்தீங்கன்னா 20% அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணணும். அதாவது ரிட்டர்ன் ஈக்விட்டி, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸை அமௌண்ட்டை அந்த கம்பெனி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா ROI ரேஷியோவில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி அந்த சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்லாம் நம்ம பார்க்கும்போது கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காசு தேவை, அதாவது லோன் தேவை அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனராக இருக்கலாம், இல்லை சிஇஓவாக இருக்கலாம், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மாற்றி கூட நம்மளுக்கு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் நம்ம பார்க்காம ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணாவே ஓரளவுக்கு அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து அதிகபட்சம் 20%க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் ஈக்விட்டி எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். ஏகப்பட்ட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்மளால் ஒரு கம்பெனியோட ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்க முடியும். கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியோட நேமு, அதுக்கு அடுத்தது ROE அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாவே ஈஸியாக நம்மளால் வந்து எடுக்க முடியும். இல்லைனா ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் வந்து போனோம்னா ஈஸியாக நம்மளால் ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி வந்து 1க்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுவே டெப்ட் ஈக்விட்டி 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நிறைய கடன் இருக்கிறதா அர்த்தம். அதனால் அவங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் அடைக்கிறதுலேயே வந்து சரியாக போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கு வந்து டெப்ட் ஈக்விட்டி வந்து எப்பயும் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க கடன் வாங்கி தான் கடன் வந்து கொடுப்பாங்க. அதனால பேங்க் அண்ட் ஃபைனான்ஸுக்கு நம்ம வேறு ரேஷியோ வந்து பார்க்கணும். அது வந்து போக சொல்கிறேன். இப்போதைக்கு டெப்ட் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்க மாதிரி கம்பெனி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதா வந்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணும் போது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ROE அண்ட் OPM பர்சன்டேஜ், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி அதிகமான லாபம் தரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் ஈஸியாக வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கம்பெனியோட பேர் வந்து டைப் பண்ணால் ஏதாவது ஒரு கம்பெனி, எக்ஸாம்பிளுக்கு TCS இல்லைனா விப்ரோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பட்டனில் போய் சர்ச் பண்ணாவே இந்த ரேஷியோ எல்லாமே வந்துடும். OPM பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் இல்லைனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இயர் ஆன் இயர் நம்ம வந்து OPM பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு இது 3 மட்டும் பார்த்துக்குவோம். அடுத்தடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோ வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் ROE அதிகமாக இருக்க ஸ்டாக்கோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 புள்ளி நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஓப்பன் ஆனிச்சு. நிறைய இண்டெக்ஸ் காலையில் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனிச்சு. ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் வந்து டவுன் ஆகிட்டாங்க. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் டாடா ஸ்டீல், கிராசிம், டாடா கன்சியூமர், ஏசியன் பெயிண்ட், நெஸ்லே இந்தியா இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் பவர் கிரிட், அதானி ஸ்போர்ட்ஸ், ட்ரெண்ட், HCL டெக்னாலஜிஸ், ஹிண்டால்கோ இருக்காங்க. இந்த வருஷம் வேறு முடிய போது பார்க்கலாம். அடுத்த ஒரு 3 நாள்
நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் போகுதா இல்லை பாசிட்டிவ் போகுதான்னு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனாவே மார்க்கெட்டை வந்து நெகட்டிவ் கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ 2-3 வாரமாகவே வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வீக் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. சில்வர்லாம் காலையில் ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவில் இருந்துச்சு. அதுவும் இந்த சில்வர் பீஸு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபாயில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது மதியம் போக போக சடனாக ஒரு கட்டத்தில் 8%லாம் நெகட்டிவில் வந்து போனாங்க. அதுக்கு அடுத்தது இப்போதைக்கு கொஞ்சமாக நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சில்வரோட ப்ரைஸு கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி சடனாக கீழே போனதுக்கு காரணம் என்னென்னா, ரீட்டைல் பீப்புள்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. திடீர்னு கீழே போனோன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயும் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 8% வந்து காலையில் வந்து கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் சடனாக அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் கோல்டு ப்ரைஸும் காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அப்படியே நெகட்டிவ் வந்துட்டாங்க. இப்போதைக்கு சில்வரும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்பவும் சொல்கிறதான், எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு பொருளோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கி சில்வரை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி வந்து நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்வரோட ப்ரைஸு இன்றைக்கி கீழே போகிறனால இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. ஆனால் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, ஹிந்துஸ்தான் காப்பரு, செயில், NMDC இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி சில்வரோட ப்ரைஸு கீழே போனோன்னே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிலாம் என்ன பாசிட்டிவாக இருக்குன்னா, இவங்க சில்வரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுனால சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சில்வரோட ப்ரைஸ் கம்மியாகும் போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் ஆகும். பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது ரயில்வே செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் போன வாரம் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய நியூஸ் வந்தது. அதனால ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் 20%, 30%, 15%லாம் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ், அதாவது ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு RVNL கிட்டத்தட்ட 4% நெகட்டிவ், இர்கான் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா 2.25% நெகட்டிவ், IRFC கிட்டத்தட்ட 4.5% வந்து நெகட்டிவில் இருக்காங்க. அதாவது ஒரு செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது அடுத்த 2 நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் 2-3 நாளில் போய்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா அந்த நியூஸை பார்த்தோன்னே ஸ்டாக்கோட ப்ரைஸ் அடுத்த 2 நாளில் இன்க்ரீஸ் ஆனோடனே இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகும். அப்புறம் இன்னைக்கு கீழே போனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பயத்தில் மறுபடியும் கீழே போகுது அப்படின்ற மாதிரி விற்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஒரு நியூஸ் அப்படிங்கிறது 2-3 நாளைக்கு இருக்கும். அது வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடும். இருந்தாலும் இந்த மாதிரி கம்பெனிலாம் சூப்பரான ஒரு கம்பெனி தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நம்மளுக்கான ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கிடைக்கும். எப்பயுமே நியூஸ் பேஸ்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கி டைமெக்ஸ் குரூப்போட ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 10% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேக்கை வந்து குறைக்கிறாங்க. அவங்க ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேலில் வந்து சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 4.47% ஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஃபார் சேலில் வந்து விற்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 10% வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க எக்ஸ்ட்ரா இன்னமும் 4.5% ஷேரை வந்து சேல் பண்ணலான்னு இருக்காங்க. டோட்டலாக கிட்டத்தட்ட 8.93% ஷேரை வந்து இவங்க ஆஃபர் ஃபார் சேலில் வந்து விற்கலான்னு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 351 ரூபாயில் இருந்துச்சு. 351 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட 22% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 275 ரூபாய்க்கு விற்கிறதா வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து டவுன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தாங்க இந்த ப்ரொமோட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு இவங்க வந்து நாங்கள் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் விற்கிறோம், பல்க் டீல் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற ஏதாவது நியூஸ் கொடுத்துட்றாங்க. அப்படியே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இப்போ நம்ம கவர்மெண்ட் கம்பெனியே நிறைய கம்பெனி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. அடுத்தது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி டிஃபென்ஸு அக்விசிஷன் கவுன்சில் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது போன வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிறதா இருந்துச்சு. அது வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு ஒருத்தான
ப்ரப்போசல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி 80,000 கோடிக்கான அப்ரூவல் இன்றைக்கி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டிஃபென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நாளைக்கு நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்குடைய ஸ்டாக்லாம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் சிஸ்டம், ட்ரோன் லீசிங் கம்பெனிக்கு இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிசைல் ப்ரொக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 MRSAM மீடியம் ரேஞ்சு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா DRDO அண்டு இஸ்ரேலுக்கு வந்து இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஆஸ்ட்ரா MK2 லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ஸ்மாலர் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எந்தெந்த கம்பெனிலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BEL இருக்குது, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க, பாரத் டைனாமிக்ஸ் இருக்காங்க, மசகான் டெக், சிபில்டர்ஸு, கொச்சின் ஷிப்யார்டு, GRSE, பாரஸ் டிஃபென்ஸு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. இன்றைக்கி அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த மாதிரிலாம் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க, என்னென்னதுக்கெல்லாம் இவங்க ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். இன்றைக்கி MO டிஃபென்ஸு ETF பொறுத்த வரைக்கும் காலேருந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெகட்டிவ் வந்துட்டு ஆகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது மசகான் டெக், ஷிப்பில்டர்ஸு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2-3% பாசிட்டிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே கீழே போக போக இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இப்போ நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 3,700 ரூபாய்க்கு மேலே வந்து இப்போதைக்கு 2,600 பக்கத்து வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையிலேருந்து லோ போனாங்க, மறுபடியும் கிட்டத்தட்ட அது ஹைக்கே வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2,400 ரூபாய்க்கு கீழே போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,600 பக்கத்தில் வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு லோ ப்ரைஸ், அதாவது ஹைலேருந்து லோ ப்ரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியும் கூட. இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், ப்ராஃபிட் க்ரோத்தாக இருக்கட்டும், ROE எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கான ஆர்டரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸு, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. இவங்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி, நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட லாபம் இன்வெஸ்டருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 843% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதுவே நீங்கள் ஏன் பாரத் டைனாமிக்ஸை பார்க்கல அப்படின்னா இப்போதைக்கு பாரத் டைனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூஷனில் இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். அதனால தான் இந்த கம்பெனி பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 2,90,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 51 இருக்குது. இன்ட்ரெஸ்டி பி ரேஷியோ 59 இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 29.50 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.60% இருக்காங்க. ROC 38%, ROE 29%, ROIC 28%, OP வந்து பார்த்தீங்கன்னா 29%. ஓவரால் இந்த 4% சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 20%க்கு மேலே தான் இருக்குது. அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக அதிகமாக இருக்கும். இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 1.68 இருக்காங்க. டெப்டி ஈக்விட்டி 0 இருக்காங்க. இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 13.5 இருக்காங்க. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் க்ரோத் வந்து பாருங்கள் 13% இருக்குது லாஸ்ட் 5 வருஷத்தில். ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 5 வருஷத்தில் 24% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 60%. இதுவே லாஸ்ட் 10 வருஷத்தில் நம்ம பார்த்தா கூட 25%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 25% அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25%க்கு மேலே இருக்குது. இதில் வந்து பாருங்கள் சேல்ஸ் க்ரோத் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் அதிகமாக இருக்குது, ரிட்டர்ன் ஈக்விட்டியும் கிட்டத்தட்ட 25% இருக்கனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருந்தோம். ரிட்டர்ன் ஈக்விட்டி மினிமம் 20%க்கு மேலே இருக்க மாதிரி நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சூப்பரான ஒரு கம்பெனி, டிஃபென்ஸ் செக்டர் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கிற இந்த கம்பெனியும் க்ரோத் அப்படிங்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அதிகமாகும். அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போதைக்கு நெகட்டிவில் இருக்க கிட்டத்தட்ட 42% நெகட்டிவில் தான் இருக்காங்க. இவங்க லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரோத்தில் தான் இருக்குது. நல்ல ஒரு லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. வேல்யூஷன் படி கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏன் கீழே போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 78,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 33 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 18 இருக்குது. புக் வேல்யூ 25.40 ரூபா. ROCE
கிட்டத்தட்ட 9% இருக்குது. ROE 13%, ROIC 9%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 91% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இவங்க வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால இந்த பர்சன்டேஜ் நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இன்ட்ரின்சிக் வேல்யூ 54 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.74 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 3.77 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 4.44 இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி பேங்க் அண்ட் ஃபைனான்ஸுக்கு டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சேல்ஸ் growth 20% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% இருக்குது. எப்படி பார்த்தாலும் இவங்க நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 88.70% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 88% இவங்களோட ப்ரொமோட்டர் தான் இருக்குது. அதாவது பஜாஜ் கிட்ட தான் இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எந்த ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுதோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 25% அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும். அதாவது ப்ரமோட்டரோட அதிகமான ஹோல்டிங் வந்து 75% வந்து வச்சுக்கலாம். மீதி 25% ரீட்டைல் பீப்புள், அதாவது ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து கொடுக்கணும். பப்ளிக் வந்து FI, DI அண்ட் ரீட்டைல் பீப்புள் 3 பேருமே வருவாங்க. அதை எப்போ குறைக்கலான்னா இதோட மார்க்கெட் கேப்பு 1 லட்சம் கோடிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 5 வருஷமும், இதுவே 1 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து குறைக்கணும். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ஃபுல்லாக கீழே போணுச்சு. அது காரணம்னா இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து ஒரு 2.5% நம்ம ஷேர் ஹோல்டிங்கை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி குறைக்கணும். அடுத்த ஒரு 2.5% பிப்ரவரி மாதம் குறைக்கிறதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. மேபி பிப்ரவரி மாதம் மறுபடியும் அடுத்த 2.5% ப்ரொமோட்டர் வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கை யார் வாங்கினாங்க அப்படிங்கிற என்ன நியூஸ் வரல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஏன்னா 2% அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா FIDA யாராவது போட்டிருப்பாங்க. மேபி இந்த குவார்ட்டரில் இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை அப்டேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு FIT வந்து பார்த்தீங்கன்னா 0.91%, DIT வந்து 0.54% இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 9.81% இருக்குது. மேபி இப்போ இவங்க சேல் பண்ணும்போது FIDA வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5%, 2% வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட லிஸ்டிங் ப்ரைஸில் வந்து 40% கீழே போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நமக்கு இருக்கும். அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெட் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 494 ரூபா வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக ஃப்ளாட் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கையும் நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 425 ரூபா வரைக்கும் கீழே போணுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 485 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி தான். பார்க்கலாம், கரெக்டாக இதே ப்ரைஸில் தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபாய்க்கு கீழே போணுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்ப்பேன். இப்போதைக்கு 500 ரூபாய்க்கு கீழே இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பு தான். நிறைய அக்விசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் growth அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அதனால இன்னும் ஃபியூச்சரில் இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நல்ல ஒரு வெல்த் கிரியேஷனாகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை வச்சு ஊஞ்சல் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதாவது மேலே கீழே போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.